தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? உங்கள் வாழ்க்கை ஒரு சுமை என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை போராட்டங்கள் என்று நினைத்ததுண்டா? உங்கள் கையில் இருக்கும் தேநீர் கசப்பாக இருந்தால் அதற்கு தேநீரை குறை சொல்வீர்களா? இல்லை அதை குடிக்கும் விதத்தை மாற்றுவீர்களா? இன்று ஒரு குருவும் சீடனும் கற்றுத்தரும் இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையையே மாற்றிவிடும். ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு அமைதியான ஆசிரமம் இருந்துச்சு. அங்க இருக்க சீடர்கள்ல ஒருத்தன் மட்டும் எப்பவுமே சோகமா இருப்பான். ஒரு நாள் பொறுமை இழந்த அவன் நேரா குருவிடம் போய் நின்னான். குருவே, வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது வருதே, நிம்மதியே இல்லையே அப்படின்னு ரொம்ப விரக்தியோட கேட்டான். குரு அமைதியா புன்னகைச்சார். பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தேநீர் தயாரிச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. சீடன் தேநீர் கொண்டு வந்தான். ஆனா குரு ஒரு சின்ன கிண்ணத்துல ரொம்ப கசப்பான வேப்பிலைச்சாறை கொடுத்து இத குடின்னு சொன்னாரு. சீடன் ஒரு வாய் குடிச்சதுமே, ஐயா என்ன குருவே இது இவ்வளவு கசப்பா இருக்குன்னு சொன்னான். குரு இப்போ அவனை ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஏரிக்கு கூட்டிட்டு போனாரு. அதே கசப்பான பொடியை அந்த ஏரி தண்ணியில தூவுனாரு. அப்புறம் ஒரு குவளையில அந்த ஏரி தண்ணியை எடுத்து இப்ப குடின்னு சொன்னாரு. சீடன் குடிச்சு பார்த்தான். குரு கேட்டாரு, இப்ப எப்படி இருக்கு? அவன் சொன்னான், இது ரொம்ப சுவையா குளிர்ச்சியா இருக்கு குருவே. குரு அவன் தோள்கள்ல கைய வச்சு சொன்னாரு, வாழ்க்கையோட கஷ்டங்கள் இந்த கசப்பான பொடி மாதிரிதான், அது மாறாது. ஆனா நீ அந்த கஷ்டத்தை ஒரு சின்ன கோப்பைக்குள்ள, அதாவது ஒரு குறுகிய மனநிலைக்குள்ள வச்சிருந்தா அது உன் வாழ்க்கையே கசக்க செய்திடும். அதே கசப்ப ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒரு பரந்த மனசோட ஏத்துக்கிட்டா அந்த கசப்பு உனக்கு தெரியவே தெரியாது. வாழ்க்கையின் கசப்பை ஏற்றுக்கொள்வதும் அதை எப்படி கையாள்வதும் உன் கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. மக்களே, நீங்க ஒரு கோப்பையா இருக்க போறீங்களா இல்லை அந்த ஏரியா இருக்க போறீங்களா? கஷ்டங்களை ஒரு அனுபவமா ஏத்துக்கோங்க. அப்போ கசப்பான வாழ்க்கையும் ஒரு கவிதை போல அழகா மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மென்ட் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.